அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2026ஆம் ஆண்டு உங்கள் குடும்பம் ராசியான குடும்பமாக இருக்க, உங்கள் குடும்பத்திற்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வர, போகி பண்டிகை அன்று நிலைவாசல் கதவில் இதை வையுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நிலைவாசல் வழிபாட்டு சூட்சமத்தை சொல்லித்தரப்போகிறேன். ஆடியோ முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்காவது இந்த ஆடியோ பகிர்ந்துக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, நீண்ட நாட்களாக சிவனிடத்தில் நீங்கள் வைத்த பிரார்த்தனை இன்னும் நடக்காமல் இருக்கின்றதா? உங்கள் குலதெய்வத்திடம் நீங்கள் வைத்த வேண்டுதல் இன்னும் பலிக்காமல் இருக்கின்றதா? கவலை கொள்ள வேண்டாம். பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணைய முயற்சி செய்யுங்கள். பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரி. அந்த அன்னைக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சிவ தரிசனம் காண 28 சிவ பூஜைகளை பற்றி தெரிந்து கொள்ள நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குகிறோம். அந்த குழுவில் 28 பூஜை சொல்லித்தர போகிறோம். அந்த 28 பூஜையில் ஏதாவது ஒரு பூஜையை குறைந்தபட்சம் 5 நிமிடம் நீங்கள் வீட்டில் செஞ்சால் போதும். நிச்சயம் நீங்கள் கேட்கும் வரம் கிடைக்கும். அன்று நள்ளிரவு 12 மணிக்கு நடக்கும் சிவ ருத்ர மகா யாக வேள்வியில் உங்கள் குடும்பம் சார்பாக ஒரே ஒரு பிரார்த்தனை சிவனிடத்தில் வைக்கப்படும். இந்த குழுவில் சேர டிஸ்பிளேல தெரிகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மகா சிவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இந்த குழுவின் பதிவு விவரங்கள் தருகின்றேன். 14/1/2026 மார்கழி 30 புதன்கிழமை போகி பண்டிகை. அன்று மாலை 7:43 வரை ஏகாதசி திதி இருக்கின்றது. அன்று மாலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் நான் சொல்லும் இந்த சூட்சமத்தை செய்ய வேண்டும். உங்க வீட்டு தெய்வ வழிபாடு நல்லபடியாக முடிச்சுக்கோங்க. போகி பண்டிகை வீட்டு தெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ கொடுத்துட்டேன். அதே மாதிரி பொங்கல் வைக்க நல்ல நேரம், அதுவும் ஒரு ஆடியோ தெளிவாக கொடுத்துருக்கேன். அந்த 2 ஆடியோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கேட்டு அந்த வழிபாடுகளை செஞ்சிருங்க, சரிங்களா? 14ஆம் தேதி 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டு தெய்வ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நிலைவாசலில் 3 இடத்துல மஞ்சள் குங்கும திலகம் இட வேண்டும். 3 இடத்துல, அது நீங்கள் மேலிருந்து கீழாக இட்டாலும் சரி, வலமிருந்து இடமாக பொட்டு வைத்தாலும் சரி, உங்கள் விருப்பம் தான். 3 இடத்துல மஞ்சள் குங்கும திலகமிட்டு ஒரு சிறிய தட்டில் ஒரு விளக்கு வச்சுக்கோங்க. அந்த விளக்கில் நமது ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள், அல்லது நெய் ஊற்றிக் கொள்ளுங்கள். மந்திர சக்தி தீப எண்ணெய்க்கு தீர்த்தப்பொடி ஆஃபர் இப்போ கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுவோர் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தீபம் ஏற்றி அந்த தட்டிலேயே வாசனை பூக்கள் கொஞ்சம் வச்சுக்கோங்க. 1 டம்ளர் சுத்தமான தண்ணீர் அல்லது பால் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நிலைவாசல் கதவுக்கு தூப தீபம் காட்டுங்க. தூப தீபம் காட்டிட்டு அந்த பூ வச்சிருக்கீங்களா, வாசனை பூ, அந்த பூக்களை எடுத்து நிலைவாசலுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு ஓம் அஷ்டலக்ஷ்மி தேவிகளே வருக வருக அப்படின்னு 21 முறை சொல்லுங்க. ஓம் அஷ்டலக்ஷ்மி தேவிகளே வருக வருகன்னு. இந்த பூஜை செய்யும் போது நிலைவாசல் கதவு முழுமையாக சாத்திரக்கூடாது, கொஞ்சமாக திறந்து வச்சு தான் பண்ணணும், சரிங்களா? திறந்து வச்சு நீங்கள் இந்த நிலைவாசலுக்கு சிறப்பு பூஜை வீட்டுக்குள்ளே இருந்தே கூட பண்ணுங்க, தப்பு கிடையாது. வாசல் இருந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே நிலைவாசல் கதவுக்கு இந்த பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது அஷ்டலக்ஷ்மி தேவிகளும் உங்கள் வீடு தேடி வருவாங்க. நீங்கள் தான் அதிர்ஷ்டமான குடும்பமாக இருப்பீர்கள். ரொம்ப எளிய வழிபாடு. இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு மீண்டும் நிலைவாசலுக்கு தூபதீபம் காட்டுங்க. நல்லதே உங்களுக்கு நடக்கும். நிலைவாசல் கதவை தொட்டு வணங்குங்க. அன்பு சொந்தங்களே, இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு ஆன்மீக வழிபாட்டையும் பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேல சில ராசிகள் கொடுத்துருக்கேன். இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்களா? தத்தாத்திரேயர் மகா ஹோமத்துக்கு பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா 2026ஆம் ஆண்டு இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாரான ஆண்டாக இருக்கு. எனவே தை அமாவாசை அன்னைக்கு தத்தாத்திரேயர் மகா ஹோமம் நடத்தி அந்த ஹோமத்தில் பிரசாதமாக ருத்ராட்ச மகா மாலை வைத்து தரப்போறேன். அந்த ருத்ராட்ச மாலையை 21 நிமிஷம் மட்டும் ஆண்கள் கழுத்துல தினமும் அணிஞ்சா போதும். எந்த தீட்டும் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் பார்க்க வேண்டியது கிடையாது. இந்த ருத்ராட்ச பிரசாதம் உங்கள் குடும்பத்தில் பிறந்த ஆண்களுக்கு அதிர்ஷ்டத்தை சேர்க்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாகத்துக்கு பதிவு செய்ய டிஸ்பிளேல தெரியும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.